அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. டெல்லியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக 9 பயங்கரவாதிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியிலே பயங்கரவாத தாக்குதல் நடத்த மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அது தொடர்புடைய 9 பயங்கரவாதிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்கான சதி நடவடிக்கைகளை முறியடித்து 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். டெல்லியில் உள்ள பிரசித்தி பெற்ற இடங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த சதி என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், டெல்லியிலே மிக முக்கிய பகுதிகளிலே பாதுகாப்பு உள்ள இடங்களில் கூட சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அந்த சதித்திட்டத்தை முறியடிக்கின்ற வகையில் 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். சண்முகவேல், டெல்லி மற்றும் டெல்லியினுடைய பிற பகுதிகளில் அவ்வப்போது பாதுகாப்பு படையினர் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது வழக்கம். ஆனால் அவ்வப்போது தீவிரவாதிகள் கைது செய்யப்படுவதும் அவர்களிடம் இருந்து அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கைது செய்யப்படுவதும் டெல்லியினுடைய பாதுகாப்பு குறித்தான கேள்விகளை பலமுறை எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையிலே இன்று டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில டெல்லியில முக்கியமான இடங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருடைய முகாம்களை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்த 9 பயங்கரவாதிகளை டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை வழங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9 பயங்கரவாதிகளும் இருந்து அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு வழங்கியிருக்கிறது. மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9 பயங்கரவாதிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் உளவுத்துறையினுடைய தகவலின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட 9 பேர் சில கட்டளைகளின் அடிப்படையில் செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் என்றும் அந்த கட்டளைகளை வழங்கக்கூடியவர்கள் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ISI பயங்கரவாத அமைப்பு மற்றும் மும்பையை சேர்ந்த ஒரு அண்டர்வேர்ல்டு அமைப்பு 2 பேருமே சேர்ந்து இந்த 9 பயங்கரவாதிகளுக்கு சில கட்டளைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதையும் விசாரணையில டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு கண்டறிந்திருக்கிறது. மேலும் இந்த குறிப்பிட்ட 9 பேர் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ISI மற்றும் மும்பை அண்டர்வேர்ல்ட் உள்ளிட்ட 2 பயங்கரவாத அமைப்புகளுடைய கட்டளைகளின் அடிப்படையில டெல்லியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இடங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் முகாம்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு சதித்திட்டம் தீட்டியிருந்ததாக தகவல்கள் என்பது பாதுகாப்பு படையினரால் சொல்லப்படுகிறது. அந்த 9 பேரும் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதால் டெல்லியில மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத சதி தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்களையும் பாதுகாப்பு படையினர் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில சமீப வருடங்களுக்கு முன்பாக செங்கோட்டைக்கு முன்பாக கார் வெடிகுண்டு விபத்து நடத்தப்பட்டதற்கு பிறகு டெல்லியில பாதுகாப்பு என்பதை மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தி இருந்தார்கள். அதே நேரத்தில் உளவுத்துறை வழங்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவ்வப்போது டெல்லி மற்றும் டெல்லியினுடைய NCR உள்ளிட்ட பிற பகுதிகளில் தீவிரமான பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே டெல்லியின் முக்கியமான இடங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினுடைய முகாம்களை குறிவைத்து பயங்கரவாத சதி தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்த 9 பயங்கரவாதிகளை அதிரடியாக கைது செய்து தற்போது அவர்கள் ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டு தீவிர விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவால் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சண்முகவேல், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.